Good morning, my dear students. Unit 5ல தெர்மோஃபில்ஸ் ஹாலோஃபில்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இப்போது தெர்மோஃபில்ஸை பற்றி நான் பார்க்கலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு நான் நோட்ஸ் மாதிரி கொடுக்காம நோட்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொஸ்டினரி ஃபார்மில் கொடுத்துருக்கேன். இதில் 10 மார்க் இருக்குது அண்ட் 3 மார்க் ரெண்டுமே இருக்குது. எதெல்லாம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் 3 மார்க்லேயும் 10 மார்க்கில் என்னென்ன கேட்பாங்களோ 10 மார்க்லேயும் நான் கொடுத்துருக்கேன். 10 கொஷின்ஸ் இருக்குது டோட்டலாக. இது நீங்கள் நோட்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம், கொஸ்டின் பேங்காகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தெர்மோஃபில்ஸ் இப்போது தெர்மோஃபில்ஸ், ஆர்கி பாக்டீரியா, ஹாலோஃபில்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் டோட்டலாக. இப்போ இந்த யூனிட்டில் 3 மார்க்கில் எக்ஸ்ட்ரீமோஃபில் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால இது ஒரு 3 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் ஆர் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்? ஸோ இதில் இந்த த்ரூ அவுட் இந்த கொஸ்டின் பேங்க்கில் இந்த நோட்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸோ அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுங்கள் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ. ஃபஸ்ட்டு வாட் ஆர் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்? எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும், தே க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். என்னென்ன எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்னா டெம்பரேச்சர், சாலினிட்டி அப்படின்னா சால்ட் கான்சன்ட்ரேஷன், பிஹெச், anaerobic conditions, atmospheric pressure, water stress, அதாவது ஆஸ்மாட்டிக் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸில் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் மற்ற எந்த ஆர்கானிசம் அதர் தென் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் எந்த ஆர்கானிசம்னாலையும் க்ரோ ஆக முடியாது. அப்படி அதாவது இந்த டெம்பரேச்சர், சாலினிட்டி, பிஹெச் இந்த ஃபேக்டர்ஸ் அந்த ஆர்கானிசம் க்ரோவும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அந்த ஆர்கானிசமை கில் பண்ணிடும். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீமோஃபைல். மீனிங்னு கேட்கலாம், எட்டிமாலஜி பெயர் காரணம் அப்படின்னு கேட்கலாம், இன்னொன்று மீனிங் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீமோஃபில்? எக்ஸ்ட்ரீமோஃபில் அப்படிங்கிறது ப்ரோகாரியோட் பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிற வரையில் எக்ஸ்ட்ரீமோஃபிலுங்கிற வார்த்தை இல்லை, பயன்பாட்டில் இல்லை. பாக்டீரியாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ரீமோஃபில் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரீமோஃபில்லும் பார்த்தீங்கன்னா சேம் லாட்டின் வேர்டு தான். எக்ஸ்ட்ரீமஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமஸ்லேருந்து வந்திருக்கு எக்ஸ்ட்ரீம். ஃபிலியானா லவ் ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப். ஸோ தீஸ் ஆர்கானிசம் தே லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். தே லவ் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீமோஃபைல். ஓகே, ஹேபிடேட், காமன் ஹேபிடேட்ஸ் என்னென்ன? இப்போ இந்த ஹேபிடேட்டை பேஸ் பண்ணி வி ஆர் ப்ராட்லி கிளாஸிஃபைங் இன்டு எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல சைக்ரோஃபிலிக், எல்லாமே எக்ஸ்ட்ரீம்பா. எக்ஸ்ட்ரீம் சைக்ரோஃபிலிக், எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபிலிக், அப்படி. எக்ஸ்ட்ரீம் சைக்ரோஃபிலிக் அப்படின்னா க்ரையோஃபிலிக் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு லவ்விங், ரொம்ப குளிரான பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர்டிக் பகுதிகள் இருக்குல்லையே, அண்டார்டிக் ஜோன் அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டால் ரெஃப்ரிஜிரேட்டர். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் கூட உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா ரொம்ப -டிகிரியில் தான் இருக்கும், ஆனால் அங்கே க்ரோ ஆகும். இதெல்லாம் நம்ம காமனாக பார்க்குறது. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபில்ஸ், தெர்மோஃபில்ஸ்னால் ரொம்ப அதிக ஹீட் இருக்கிறது, அபவ் 80 டிகிரி 90 டிகிரி இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அல்கலைன் கண்டிஷன் அதிகமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 7க்கு மேலே போனாவே அல்கலைன். அப்போது பிஹெச் 7க்கு மேலே போனாவே அல்கலைன். அப்போ அந்த மாதிரி அல்கலைனிட்டி அதிகமாக இருக்கிறது 7 to 14. இப்போ நம்ம நார்மலி நம்ம மீடியா நியூட்ரியன்ட் காரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.2 அவ்வளோதான் இருக்கும், நியூட்ரலில் தான் க்ரோ ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஆல்கலோஃபில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 அந்த மாதிரி க்ரோ ஆகும். அடுத்து அசிடோஃபில்ஸ், 7க்கு கீழே இருக்கிறது அசிடோஃபில்ஸ், அசிடோஃபில்ஸும் அப்படி தான் லோ பிஹெச்சில் க்ரோ ஆகுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெத்தனோஜன்ஸ், தே ப்ரொடியூஸ் மீத்தேன் கேஸ். ஆஸ்மோஃபில்ஸ்னால் ஹை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் க்ரோ ஆகும். பேரோஃபில்ஸ்னால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேறு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேறு. ஆஸ்மோஃபில்ஸ்னால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், பேரோஃபில்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அடுத்து சல்ஃபர் மெட்டபாலைசர்ஸ்னால் ப்ரொடியூஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதுக்கு, ஆர்கியோக்ளோபஸ் ப்ரொஃபண்டஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம். இது 82 டிகிரி செல்சியஸில் க்ரோ ஆகும் அண்ட் தே ப்ரொடியூஸ் எலமெண்டல் சல்ஃபர். ஓகே, இன்னொன்று நீங்கள் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு குவிஸ் காம்படிஷன் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமோஃபில் டு ஹேவ் இட்ஸ் ஜீனோம் சீக்வன்ஸ்? ஃபஸ்ட்டு எந்த எக்ஸ்ட்ரீமோஃபிலோட ஜீனோம் சீக்வன்ஸ்னால் த்ரூ அவுட் அதோட டிஎன்ஏ மேப்பிங் எப்போ அதோடது கண்டுபிடிச்சாங்கன்னா மெத்தனோகாக்கஸ் ஜெனாஷி. மெத்தனோகாக்கஸ் மெத்தனோஜன் வகையை சார்ந்தது. தே ப்ரொடியூஸ் மீத்தேன் கேஸ். இது எங்கே இருக்குன்னா
இது இருக்கிற ஏரியா வந்து சீ லெவலில் தான் இருக்கும். இது இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா எவ்வளோ 100 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும். நார்மல் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அந்த இடத்துல வாழவே முடியாது, வெடித்து சதுரிடும். அந்தளவுக்கு ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த மெத்தனோகாக்கஸ் ஜெனஷி வந்து they are barophilic in nature, high atmospheric pressure, growth எல்லாமே பொதுவாகவே எக்ஸ்ட்ரீமோஃபில் அது தெர்மோஃபில்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேரோஃபில்ஸ் தெர்மோஃபில்ஸ்லாம் க்ரோத் ரேட்டும் அதிகமாக இருக்கும், என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருக்கும். எப்போ எலிவேட்டட் டெம்பரேச்சர் இப்போ இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த மாதிரி டிகிரி இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கிறது வந்து அதோட க்ரோத் அண்ட் என்சைமேட்டிக். இப்போது 5th கொஸ்டின், வாட் ஆர் தெர்மோஃபில்ஸ்? தெர்மோஃபில்ஸ்னால் என்ன? தெர்மோஃபைல், தே லவ் எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆப்டிமம் க்ரோத் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். தெர்மோஃபில்ஸ் வேறு, எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபில்ஸ் வேறு. தெர்மோஃபில்ஸோட ஆப்டிமம் க்ரோத் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிசில்லஸ் ஸ்டீரியோ தெர்மோஃபில்லஸ் இதுதான். இது வந்து 55 to 70 டிகிரி செல்சியஸில் க்ரோ ஆகும். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99 டிகிரி செல்சியஸ், ஆவரேஜ் வந்து 55 to 60 டிகிரி செல்சியஸ். இதுதான் தெர்மோஃபில்ஸ். நெக்ஸ்ட்டு தெர்மோஃபில்ஸ் வந்து எப்படி அதோட செல்வால் நேச்சரை மெயின்டைன் பண்ணுது, எப்படி அந்த செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுது. வி நோ தட் செல்வாலோட நேச்சர், செல் மெம்பரேனோட நேச்சர் வந்து செமி பெர்மியபிலிட்டி. எப்போ அந்த செமி பெர்மியபிலிட்டிலேருந்து மாறுபடுதோ அப்போ அந்த செல் வந்து டெஃபினெட்லி தி செல் வில் டை. ஸோ அந்த செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டியை எப்படி இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்லையும் மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா அது ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் ஆசிட்ஸ் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் இன் தியர் மெம்பரேன். இதோட செல் வால் எப்படி இருக்குன்னா ஹை மாலிகுலர் வெயிட் இருக்கும், அட் த சேம் ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இது எப்படி இருக்குன்னா ஹை மாலிகுலர் வெயிட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கூடவே பிரான்ச்டு இருக்கும். ஸோ ஃபேட்டி ஆசிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த இதனால் எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் ஹை டெம்பரேச்சரில் கூட அந்த செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. அதாவது செல் மெம்பரெயினில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து 2 கேரக்டரில் இருக்கும். ஒன்று ஹை மாலிகுலர் வெயிட் இருக்கும், இன்னொன்று பிரான்ச்டு நேச்சரில் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஹை டெம்பரேச்சர்ஸில் கூட அதோட செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுது. செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா which will allow only certain substances to pass through. குறிப்பிட்ட சில சப்ஸ்டன்ஸ் தான் உள்ளே போக முடியும், வெளியும் வர முடியும். இதுதான் செமி பெர்மியபிலிட்டி. அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரப்போர்ஷன்ஸ் ஆஃப் குவைனின் அண்ட் சைட்டோசைன். அடினைன், குவைனின், சைட்டோசின், தைமின், இந்த 4 மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, 4 பேஸ் பேர்ஸ். இப்போது குவைனின் சைட்டோசின் வந்து இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியாவில் இதோட ப்ரப்போர்ஷன் அதிகமாக இருக்கும், இதோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் டிஎன்ஏ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்குது, டீநேச்சர் ஆகிறது இல்லை. அதாவது அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏவோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹை டெம்பரேச்சரில் கூட. என்ன காரணம்னா தே ஹேவ் high proportions of guanine and cytosine in their DNA molecule. In addition to that, DNA polymerase enzyme வந்து thermally stable. பிசிஆர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் கூட ரேப்பிடாக கண்டுபிடிக்கிறதுக்கான அது வந்து பிசிஆர்னு சொல்கிறோம். இந்த பிசிஆரில் என்ன என்சைம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபில்ஸ். என்னென்னா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட வேலை என்னென்னா காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை பண்ணுறது. இப்போது டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் கூட இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து ஈஸியாக நடக்கும் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்னால். ஸோ இதுதான் வந்து காரணம். முதல் காரணம் ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிடு. இன்னொன்று ஹை ப்ரப்போர்ஷன்ஸ் ஆஃப் குவைனின் அண்ட் சைட்டோசின். அதனால் டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்குது. கூடவே டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு, டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் ரொம்ப அவசியம். அந்த ஒரு மாலிக்யூலும் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் கூட தெர்மலி ஸ்டேபிளாக இருக்குது. இதுதான் வந்து திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஸ்டெபிலிட்டி. அந்த கொஸ்டின், எப்படி ஒரு தெர்மோஃபில் வந்து தெர்மோஃபில் ஆகட்டும் எக்ஸ்ட்ரீமோ தெர்மோஃபில் ஆகட்டும் எப்படி தெர்மோஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது, அதாவது எப்படி ஹீட் கண்டிஷன்ஸை டாலரேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் தெர்மோஸ்டெபிலிட்டி ஆஃப் தெர்மோஃபைல்ஸ். த ஆன்சர் இஸ் யூஸ்வலி டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா தி டீநேச்சுரேட் அட் 50 to 90 டிகிரி செல்சியஸ். 50 டிகிரி செல்சியஸ் வந்தாவே டீநேச்சுரேட். டீநேச்சுரேஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் தியர் ஸ்ட்ரக்சர்.
அதாவது டீநேச்சுரேஷனாக இப்போ டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்டாக கன்வெர்ட் ஆகும். அதோட ஸ்ட்ரக்சரல் வந்து மாடிஃபை ஆகிடும். டீநேச்சுரேஷன் மீன்ஸ் சேஞ்ச் இன் கன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆகுறது. பொதுவாகவே டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்டாக கன்வெர்ட் ஆகிடும். புரியுதா? 5 டெம்பரேச்சரில் 50 to 90 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில். ஆனால் 50 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனாவே. ஆனால் தெர்மோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா 55 to 60 டிகிரி செல்சியஸில் நல்லா க்ரோ ஆகும் ஆப்டிமம். சிலது 90 டிகிரி செல்சியஸ் மேலேயும் போகுது, சிலதெல்லாம் பார்த்து 100க்கும் மேலேயும் போகுது. 120, 82 கூட பார்த்தோம் நம்ம. இப்போது இது எப்படி இந்த டெம்பரேச்சர்லாம் தன்னோட டிஎன்ஏ வந்து எப்படி பாதுகாக்குது? ஏன்னா டிஎன்ஏ தான் மெயின். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் பார்த்தோம், அது வந்து குவைனோசின் அண்ட் சைட்டோசின் பேஸ் பேரிங். குவைனிடின் அண்ட் சைட்டோசின் பேஸ் பேரிங் வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு டிஎன்ஏவோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? டிஎன்ஏவோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குவைனோசின் அண்ட் சைட்டோசின், குவைனிடின் அண்ட் சைட்டோசின் பேஸ் பேரிங். இந்த பேஸ் பேரிங்னால தான் தெர்மோஃபில்ஸ் அண்ட் ஹைப்பர் தெர்மோஃபில்ஸ் இந்த டிஎன்ஏ வந்து டீநேச்சுரேட் ஆகாமல் அப்படியே இருக்குது. புரியுதா? இப்போ மீசோஃபில் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் க்ரோ ஆகிற பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனதும் டீநேச்சுரேட் ஆகிடும். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆகிடும். ஆனால் இந்த தெர்மோஃபில்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஆகாது. என்ன காரணம்னா குவைனோசின், குவைனிடின் அண்ட் சைட்டோசின் பேஸ் பேரிங் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கூடவே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூட் நம்ம பார்த்தோம்ல கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அந்த சொல்யூட்டோட இதுதான் இன்ட்ராக்ஷன், டிஎன்ஏ இன்ட்ராக்ஷன். இன்னொன்று ப்ரோட்டீனும் சொல்யூட்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட வகை ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கு பேர் சாப்ரான் ப்ரோட்டீன். இந்த சாப்ரான் ப்ரோட்டீன் இதுக்கு இன்னொரு பேர் தெர்மோசோம். இந்த சாப்ரான் ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா டிஎன்ஏக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. தி என்ஹான்ஸ் திஸ் ப்ரோட்டீன் ஹெல்ப்ஸ் in stability of enzymes, stability at high temperatures. இது எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதெர்மிக் பாக்டீரியா, ஹைப்பர் தெர்மோஃபிலிக் பாக்டீரியாவில் தான் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் எப்போ வரும்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது டியூரிங் ஹீட் ஷாக் இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரோட்டீன்ஸ் சாப்ரான் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் திஸ் தே வில் ஹெல்ப் இன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட் 8th question. Discuss the enzymes a key to survival of thermophils. Thermophilsக்கு enzymes-ங்கிறது not only for thermophils, all microorganisms, all living things need enzymes for the conversion and to carry out the chemical process. இப்போ இந்த தெர்மோஃபில்ஸ்க்கு மற்ற ஆர்கானிசம்ஸ் விட என்சைம்ஸ் வந்து யூனிக்காக இருக்குது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், பொதுவாகவே ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கணும்னா என்சைம்ஸ் இல்லாமல் எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்காது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா அது சீக்கிரமாகவும் நடக்கணும், அட் த சேம் டைம் கண்ட்ரோல்டாகவும் இருக்கணும். சீக்கிரமாகவும் நடக்கணும், கண்ட்ரோல்டாகவும் இருக்கணும், தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், கிடைக்கிற ரியாக்டன்ஸும் கரெக்டாக இருக்கணும், ப்ராடக்ட்ஸும் கரெக்டாக கிடைக்கணும். அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து என்சைம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது 2 ரியாக்டன்ட் இருக்குன்னா கரெக்டான என்சைம் இருந்தால் தான் நமக்கு கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ என்சைம்ஸ் ப்ளே இம்பார்ட்டண்ட் ரோல் இன் த எனர்ஜி கன்வர்ஷன் ரியாக்ஷன் அண்ட் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். தே ஆக்ட் ஆஸ் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், என்சைம்ஸ் ஆர் கேட்டலிஸ்ட். தே டேக் பார்ட் இன் த ரியாக்ஷன். ஆனால் ரியாக்ஷனில் பங்கு எடுத்துக்காது. தே வில் நாட் டேக் பார்ட் இன் ரியாக்ஷன் பட் இன்க்ரீசஸ் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட். இப்போது பொதுவாகவே என்சைம்ஸ் அப்படின்னா அது வந்து 45 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிட்டாவே வந்து தே பிகம் அன்ஸ்டேபிள். அதோட ஸ்டெபிலிட்டி போயிடும், அதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடும், டீநேச்சுரேஷன் ஆகிடும். டீநேச்சுரேஷனாக ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன் நடக்கும். 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து 2 டைமென்ஷனல் ஆர் சிங்கிளாக மாறிடும் அண்ட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ். இன்ஆக்டிவ்னா தே வில் நாட் ஒர்க் வென் தே ரீச் அட் 45 டிகிரி செல்சியஸ் ஆர் above 45 டிகிரி செல்சியஸ். ஆனால் இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியா பொதுவாகவே 55 to 60 டிகிரி செல்சியஸ் நல்லா வளரும் நமக்கு தெரியும். அப்போது என்சைம்ஸ் வந்து நார்மலி இருக்கிற மீசோஃபிலிக் பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி செல்சியஸ் போனாவே இந்த என்சைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியாவோட என்சைம்ஸை அந்த டீநேச்சுரேஷன் நடக்காமல் பாதுகாக்குது. அது என்னென்னா இதுக்குடைய தகவமைப்பு, அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ். அப்படி என்சைம்ஸ் 60 டிகிரி செல்சியஸ் போனால் கூட டீநேச்சுரேட் ஆகாது. அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்க பாருங்கள், அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்.
அன்யூஷுவல் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ். பெருசாக ஒரு மீசோஃபில்க்கும் தெர்மோஃபில்லோட அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்க்கும் மீசோஃபில்லோட டிஎன்ஏ அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்க்கும் மாறுபாடு கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக சில அன்யூஷுவல் அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் இந்த தெர்மோஃபில்ஸில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியாவை டெம்பரேச்சர் அதிகமானால் கூட அந்த என்சைம்ஸ் வந்து ஆக்டிவாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அது இன்னும் ஸ்டேபிள் ப்ராப்பர்ட்டி கொடுக்குது. கூடவே சேம் தான் குவைனின் சைட்டோசின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதனால் என்சைம்ஸ் மெல்ட் ஆகுறதில்ல. ஸோ டிஎன்ஏக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்குது. இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் த தெர்மோஸ்டேபிள் நேச்சர் ஆஃப் தெர்மோஃபில்ஸ். அதாவது என்சைம்ஸ் பற்றி சொன்னால் பொதுவாக நான் இப்போ சம்மரி சொல்கிறேன். பொதுவாக ஒரு என்சைம்னா 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தன்னோட அமைப்பு ஸ்ட்ரக்சரும் மாறிடும், ஃபங்க்ஷனும் மாறிடும். ஆனால் தெர்மோஃபில்ஸோட என்சைம்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனால் கூட அது அப்படியே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. வேறு விதமான குறிப்பிட்ட சில அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் இருக்குது நம்மளை விட. அது என்ன பண்ணுதுன்னா தெர்மோஃபில்ஸ் 60 டிகிரி செல்சியஸ் போனாலும் அதுக்கு எவ்வளோ மேலே போனாலும் அது வந்து அந்த என்சைம்ஸ் வந்து மாறுபடுறது கிடையாது, ஆக்டிவாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, குவைனின் சைட்டோசின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதுபோல் டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்குது. அப்போ எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ 9th கொஸ்டின், டிஸ்கஸ் த ப்ரோட்டீன் ஸ்டெபிலிட்டி அ கீ டு சர்வைவல் ஆஃப் தெர்மோஃபில்ஸ். ப்ரோட்டீன் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு தெர்மோஃபில் சர்வைவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ரோட்டீன்ஸ்னு என்ன? தே ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷரி, குவாட்டினரி 4 ஸ்டேஜ் இருக்குது. அதனால் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கவும் முடியும், அன்ஃபோல்டு பண்ணிக்கவும் முடியும். ஃபோல்டு பண்ணிக்க முடியறதுனா இப்போது சிங்கிள் அப்படின்னு வைங்க, ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி இருந்தால் அது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். அதுவே குவாட்டினரினா இப்போ நீங்கள் நூடுல்ஸ் பார்க்குறீங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றோம்ல, அது குவாட்டினரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அதனால் நினச்சா எந்த மாதிரி வேணால் அதனால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு கன்ஃபர்மேஷனும் ஒரு கேரக்டர் வந்து குறிக்கும், ஒரு ஃபங்க்ஷனை வந்து குறிக்கும். இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ் இன் தெர்மோஃபில்ஸ் பார்த்திங்கன்னா தெர்மோஃபிலிக் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப லாங் லைஃப் இருக்கும். when compared to others they have a long life, and also the other advantages are இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். இன்னொன்று நம்மளோட மீசோஃபில்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது, க்ரையோஃபில்ஸில் கம்பேர் பண்ணும்பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் குயிக்காக இருக்கும். மாலிக்யூல்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டில் சீக்கிரமாக டிஃப்யூஸ் ஆகும், ஈஸியாக டிசால்வ் ஆகும். அதே மாதிரி வேஸ்ட் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகும், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதில் தெர்மோஃபில்ஸ் அண்ட் ஹைப்பர் தெர்மோஃபில்ஸில் இருக்கிற என்சைம்ஸ், ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து தே ஆர் ஹீட் ஸ்டேபிள், மற்றதை விட ரொம்ப ஹீட் ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர்ஸில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணும். ஆப்டிமலினா தனக்கு அந்த என்சைம்ஸோட சாதகமான சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ஸ் தான். இந்த ஹீட் ஸ்டேபிள் என்சைம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நாம் தான் பார்த்தோம்ல, ஹீட் ஸ்டேபிள் என்சைம்ஸ் வந்து அதோட ப்ரோட்டீன் சீக்வன்ஸ்க்கும் அன்யூஷுவலி எக்ஸ்ட்ராவாக சில அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், மற்றபடி ஒரே மாதிரி தான் இருக்கும். இது அதோட ப்ரோட்டீன் சீக்வன்ஸ்க்கும் அன்யூஷுவலி எக்ஸ்ட்ராவாக சில அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், மற்றபடி ஒரே மாதிரி தான் இருக்கும். மீசோஃபிலிக்கும் தெர்மோஃபிலிக்கும் ஒரே மாதிரி தான், மீசோஃபில்ஸும் தெர்மோஃபில்ஸும் ஒரே மாதிரி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்டேபிள் ப்ரோட்டீன்ஸ் வந்து யார் இது அதிகமாக இன்னும் அதை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான்ஸ், பேசிக் அண்ட் அசிடிக் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து இன்னுமே அதுக்கு வந்து அந்த தெர்மோஃபிலிக் ப்ரோட்டீன்ஸாக வந்து அதை மெயின்டைன் பண்ண வைக்குது. சரி, முக்கியமான சொல்யூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஇனோசிட்டால் ஃபாஸ்ஃபேட், டைக்ளிசரால் ஃபாஸ்ஃபேட், மானோசில் கிளிசரேட், இதெல்லாம் தெர்மோஃபில்ஸில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொடியூஸ் ஆகிற இந்த காம்பனன்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸை வந்து ஸ்டேபிளாக வைக்கும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ப்ரோட்டீன் ஸ்டெபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வந்து
என்ன ஸ்டேட்டில் வேணால் இருக்கும், ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷனில் வேணால் இருக்கும், ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷரி, குவாட்டனரி. இப்போது நம்ம ஹீட் இந்த தெர்மோஃபில்ஸ் அண்ட் ஹைப்பர் தெர்மோஃபில்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து தி ஆர் ஹீட் ஸ்டேபிள். ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல தான், தட் இஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தான் தி ஆப்டிமலி கரெக்டாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட மீசோஃபிலிக் பாக்டீரியாவுக்கும் அதுக்கும் ஒரு சில அந்த அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் சேஞ்ச் தான் இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா பேசிக் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து அயானிக் பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் அயானிக் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடியூஸ் பண்ணுற டைஇனோசிட்டால் ஃபாஸ்ஃபேட், கிளிசரால் ஃபாஸ்ஃபேட் அண்ட் மேனோகிளிசரேட் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் வந்து இன்னும் தெர்மோஃபில்ஸோட ப்ரோட்டீனை ஹீட் ஸ்டேபிளாக வைக்கிது. Last 10th question. Discuss the protein stability, the key to survival of thermophils. Sorry students, discuss the cytoplasmic membrane of thermophils அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு பதிலாக சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. டிஸ்கஸ் த சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. ப்ரோட்டீனுக்கு பதிலாக இதை எழுதிக்கோங்க. இப்போது சைட்டோபிளாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ என்சைம்ஸ் பார்த்தோம். என்சைம்ஸ் வந்து ஹீட் ஸ்டேபிள், ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹீட் ஸ்டேபிள் எல்லாமே பார்த்தோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு செல்லோட செமி பெர்மியபிலிட்டி பாதிக்காத வரையில் அந்த செல் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ செமி பெர்மியபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நம்ம சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன் ஆஃப் தெர்மோஃபில்ஸ் அண்ட் ஹைப்பர் தெர்மோஃபில்ஸ் ரெண்டுமே ஹீட் ஸ்டேபிளாக இருக்கணும். ஹீட் ஸ்டேபிள் சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன் இருந்தால் தான் முடியும். ஓகே, இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஒன்று, இந்த தெர்மோஃபில் நம்ம மெம்ப்ரெயின்ஸ்லேயும் லிப்பிட் இருக்குது, மற்ற பாக்டீரியாலையும் லிப்பிட்ஸ் இருக்குது. ஆனால் இதோட லிப்பிட்ஸ் பார்த்திங்கன்னா ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால இதனால் ஸ்டேபிளாகவும் ஹை டெம்பரேச்சர்லையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் விட சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னால நல்ல ஹைட்ரோஃபோபிக் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஹைட்ரோஃபோபிக் என்விரான்மெண்ட் தான் இதுக்கு தேவை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சிருப்போம் லிப்பிட் பை லேயர் படிச்சிருப்போம், பாஸ்போலிப்பிட் பை லேயர். பாக்டீரியாவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போலிப்பிட் பை லேயர், ஹியூமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போலிப்பிட் பை லேயர். ஆனால் இந்த ஹைப்பர் தெர்மோஃபில்ஸ்க்கு மோனோ லேயர் தான் இருக்கும். ஓகே, ஃபார்ம்ஸ் அ லிப்பிட் மோனோ லேயர் ரேதர் தென் ஃபார்ம்ஸ் அ லிப்பிட் மோனோ லேயர் ரேதர் தென் பை லேயர். நம்மளுக்கு பை லேயர் இருக்கும், ஆனால் இதுக்கு மோனோ லேயர் தான் இருக்கும். இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, மெல்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. தட் இஸ் மெல்ட் ஆகாமல் இருக்குது ஹை டெம்பரேச்சர் ஆனாலும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரைபோசோமல் ஆர்என்ஏ அனாலிசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தெர்மோஃபில்ஸ் வந்து மெட்டபாலிக் டைவர்சிட்டி அதாவது மெட்டபாலிசம், ஒரு கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது கரெக்டாக. இட் இஸ் ஃப்ரம் குளுக்கோஸ் ATP is produced. அந்த மாதிரி மெட்டபாலிக் டைவர்சிட்டி வந்து எப்படி ஒரு பாக்டீரியா வந்து ஃபோட்டோசின்சிஸ் பண்ணுதோ இப்படி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு பிளான்ட் எப்படி ஃபோட்டோசின்சிஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுதோ அந்த அளவுக்கு தெர்மோஃபில்ஸ் வந்து தன்னோட மெட்டபாலிக் டைவர்சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சம்மரி சொல்கிறேன். அதாவது ஒரு தெர்மோஃபிலிக் பாக்டீரியாவுக்கு என்சைம்ஸு, மற்ற மாலிக்யூல்ஸ், மேக்ரோ மாலிக்யூல்ஸ், என்சைம்ஸு, ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸு, டிஎன்ஏ, ஸ்டேபிள் ப்ரோட்டீன்ஸு, அந்த பேஸ் பேரு எது எப்படி இருந்தாலும் செமி பெர்மியபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த செமி பெர்மியபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரெண்டு விஷயம். ஒன்று பிரான்ச்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் விட சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போலிபிட் பை லேயர் இருக்குது நமக்கெல்லாம். ஆனால் இந்த தெர்மோஃபில்ஸ்க்கு பாஸ்போலிபிட் மோனோ லேயர் தான் இருக்குது. அதனால எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. புரியுதா? அடுத்தது இதோட மெட்டபாலிக் டைவர்சிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ஒரு பிளான்ட் எப்படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுதோ அதே அளவுக்கு தன்னோட அசாதாரணமான சூழ்நிலையில் கூட அதனால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.